வெல்கம் டு அனிமே எலிவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் அ ஃப்ரெண்டு வித் செகண்ட் பிடிஎஸ்டிக்கல் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமையோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஹே உமி, எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சுத்தமாக தெரியல. ஸ்க்ரீன் தெரியல என்னடா, என் ஷோல்டர் பக்கமாக எட்டி பார்த்து பார்த்து கேம் நல்லா விளாட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுங்குது. ஆனால் இந்த பொசிஷன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எம்பாரஸாக இருக்குது. ஹேய் பரவாயில்ல, இப்போ நீ நான் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அதனால் நீ கவலைப்படாமல் விளையாடு. எனக்கு எனக்கு இந்த பொசிஷன் சுத்தமாக பார்த்தீங்கன்னா புரியல. எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய கையை இன்னமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நான் மேலே கொண்டு போகவே கூடாது. கண்டிப்பாக இப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா நான் விளையாடினே இருக்கணும். ஹேய் மாக்கி, நீ நிஜமாலே ஒரு பர்வெட் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி கொண்டே புரியல. என்ன சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலையே. இல்லை நீ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எதிர்பாராத விதமாக உன் கையை என்னுடைய செஸ்ட்டில் வச்சிருவியோ, அதில் நீ பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறியோ அப்படிங்கிறதுனால தான் நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்கிறேன் நீ ஒரு பர்வெட்டுன்னு. மாக்கி ஏன்னா அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு தான் சொல்லுங்கிறான். டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஊமி பொண்ணு சரிச்சாலையா எகிரி குச்சினுக்குது. இந்த பொசிஷன் வேறு சுத்தமாக சரியே இல்லை. இவன் வேறு இப்படியே பண்ணிகிட்டே இருக்காளே. மாக்கி பார்த்தியா இல்லையா, பட் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த பொசிஷன் தானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கி நினச்சினுக்கிறான். பூமி ஒன்றே பார்த்தியா இல்லையா மாக்கி, நான் நினச்சது போல தான் நீ நினச்ச. நம்ம இதுமாரி உட்காந்துருந்தனால தான் நம்ம விளையாடணும். நீ இதுமாரி உட்காந்துருந்தால தான் ஃபுல் ஃபோக்கஸையும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் காட்டி நீ பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்ட மாக்கியும் ஆமான்னு நினைக்கிறான். ஆனாலும் இந்த இந்த பொசிஷன் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகவே இல்லை. பூமியோட இந்த ஸ்வீட்டான அந்த வேர்வை ஸ்மெல்லு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்மார்ட்டான அந்த ஸ்கின்னு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி ஆக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கியா மனசுல நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வரான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஜெயிச்சிட்டோம், இதே வேகத்தோடு போனால் நம்ம தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. உடனே மாக்கி ஹேய் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமி ஏன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேம் நல்லா போயிட்டுருக்கு, நீ ஏன் இதுமாரி பண்ணுற மாக்கி, பிடிக்காத. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் அம்மா கூட ப்ராமிஸ் பண்ணியாச்சும் டைமுக்கு வீட்டுக்கு போயிடணும் சொல்லி, நீ இதுமாரி பண்ணாத. முடியாது, நான் இன்னும் எதுவுமே சொல்லலையே. நீ எப்படியும் வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு தான் சொல்ல வந்த, அதான் உனக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் முடியாதுன்னு சொல்லி. முட்டாள், என்னை பார்த்து காப்பி அடிக்காத. இப்போனே 2 பேரும் நடந்து போயினுக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊமியை வீட்டுக்கு வர்றதுக்கு நடந்து போயினுக்கிறான். ஊமி ஒன்றையும் சீக்கிரமே வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. ஆமாம், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஊமி ஒன்றையும் சாக்லேட், நான் உனக்கோசம் என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு பார்த்தீங்கன்னா உனக்காக அந்த சாக்லேட்டை ரெடி பண்ணி தருவேன் அப்படின்னு தான் சொல்லுது. மாக்கி ஒன்றையும் கண்டிப்பா அப்படி சொல்கிறான். உடனே ஊமி சரி பாய் நம்ம நாளைக்கு பார்க்கலாம், குட் நைட் அப்படி சொல்லி கிளம்பிடுது. மாக்கி உடனே நினச்சி பார்க்குறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுமாரி என்னுடைய காலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வரும்னு சொல்லி. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு பார்த்தா அவன் நினச்சினுக்கிறான். பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டை எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சாக்லேட்டாக கொடுத்துருக்குது, இந்தா வச்சுக்கோ சொல்லி. அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெப்புக்கும் கொடுக்குது, ஹீரோவுக்கும். ஆனால் நீ இதுமாரி எல்லாருக்கும் கொடுக்குது சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம், நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷம் ஒன்றா படிக்கிறதுனால அட்லீஸ்ட் உங்களுக்கு இதையாவது பண்ணாலும் தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி கண்டிப்பாக உனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வாங்குற ஒரு பண்டல் பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா ஹே மாக்கி, நீ என்ன பண்ண போகிற, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஊமியும் ரெட்டு மண்டை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா சொல்லுங்குது. உடனே ஊமியை பார்த்து ஹே ஊமி, இதுதானே உங்களுடைய ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே, நீ இதுக்கு என்ன பண்ண போகிற இதெல்லாம் சொன்னோடனே ஊமிக்கு செமையாக பிளஸ் ஆகிடுது. உடனே பார்த்தீங்கன்னா நீ இப்போ பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருக்க, என்ன மாக்கி நான் சொல்கிறது கரெக்டு தானே. உடனே மாக்கி ஆமாம் அப்படி சொல்லிடுறான். இதை கேட்டோடனேயும் ஊமி பார்த்தீங்கன்னா இன்னமும் பிளஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் ஹலோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து செஞ்ச சாக்லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குது. உடனே பார்த்தீங்கன்னா மாக்கி ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் என்ன உங்கள் கூட ஊமி இல்லையே அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோடனே அது ஆமாம், அவளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச சாக்லேட்டில் அவளுக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படிங்கிறதுனால அவள் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மாக்கி உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனை பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஊமிக்கிட்ட இருந்தால் மெசேஜ் வந்திருக்கு. ரெட்டு மண்டை கிட்டேருந்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எப்படி இருக்க, நீ பார்த்தீங்கன்னா ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன், நீ வெயிட் பண்ணிட்டு இரு அப்படின்னு தான் சொல்லுது. உடனே பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டை நீ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவன் மேலே கவலையாக இருக்கனா, நீ ஏன் அவளுக்கு கால் பண்ணி கேட்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா கேட்குது. இது கேட்டோடனே ஆமாம் சொல்லுது. உடனே ஹீரோ பார்த்தா கால் பண்ணுறான். ஹே மாக்கி, என்னாச்சு, எதுக்கு கால் பண்ணியிருக்க, அது ஊமி
உனக்கு எப்படி இருக்குது, நீ பரவாயில்லையா அப்படி கேட்குறான். இதை கேட்டோடனே ஊமி, நான் வந்து பார்த்தா கொஞ்சம் சொதப்பிட்டேன், ஆனால் சீக்கிரமாக முடிச்சிடுவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தை நான் அங்கே வந்துடுவேன், ஸோ அதனால் நீ வெயிட் பண்ணிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லுது. இதை கேட்டோடனே மாக்கி, நான் நினச்ச மாதிரியே தான், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பிடிவாதம் பிடிச்சிட்டே இருக்கா ஒரு சின்ன குழந்தை மாதிரி. நான் நான் அங்கே வரேனே, உனக்கு வந்து பிரச்சனையே இல்லையா அப்படி தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்போ ஊமியோட வீட்டில் தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா ஊமியோட டேபிளில் எக்கச்சக்கமான கறி போனால் சாக்லேட்டுகள் தான் இருக்குது. ஆமாம், நீ என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்தா கேட்குறான். இதை பெற்றோனையும் அந்த மா ஊமியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஸு சாக்லேட் தான் செய்ய போகிறேன். என்ன கெட்ஸு சாக்லேட்டா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சாக்லேட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்வீட் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கே அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க சொல்ல ஊமியாலலாம் அது செம கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிருக்கிறான். எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறா இவ அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது ஊமி ஒன்றையும், இந்தா நீ வந்து பார்த்தீங்கன்னா இதையே சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லுது. ஹீரோ ஒன்றையும், அண்ணா நீ காம்ப்ரமைஸ் ஆகிட்டே அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோடனையும் ஊமியும், ஆமாம் என்ன பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் தான், ஸோ என்னால் என்ன முடியுமோ அதை என்னால் பண்ண முடியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரோ ஆகலையே அப்படி வந்து பார்த்தா சொல்லுங்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கியும் சரி சொல்லி வந்து தான் சாப்பிட்றான். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி வந்து பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டோடனையும் ஊமியும், ரொம்ப நன்றி அப்படி சொல்லி பார்த்தா சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆனால் நான் கண்டிப்பாக உனக்கு அடுத்த முறை என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லதாக ஒரு சாலட்டை செஞ்சு தருவேன் அப்படின்னு வந்து பார்த்தா ஊமி சொல்லுங்குது. அப்போ ஊமியோட அம்மா வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு வராங்க. மாக்கி நீ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கேயே சாப்பிட்டு போ, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் செஞ்சு தரட்டா அப்படின்னு தான் கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தா மாக்கி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தரீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டோடனையும், ஏன் ஏதாவது செய்யணுமா என்ன, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு கேட்குது. இதை பார்த்தோன்னையும் ஊமி, இல்லை எல்லாத்தையும் வந்து பார்த்தா நாங்களே பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் வந்து பார்த்தா தீவிரமாக வந்து பார்த்தா அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மாக்கி இது உனக்கு பரவாயில்லையா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை விட இந்த தடவை ரொம்ப மோசமாக வர வாய்ப்பு இருக்குது, பரவாயில்ல அது நீ செஞ்சதுன்னா நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தா சாப்பிடுவேன் அப்படி சொல்லி வந்து ஹீரோ அப்படியே, அடடா மாக்கி என்ன இந்த மாதிரியான ரொமான்டிக்கான டைலாக் எல்லாம் பேசுகிறானே, அடா ச்சே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்க கேக்கு செஞ்சு சாக்லேட் செஞ்சு முடிச்சிடுறாங்க. உடனே இந்த சாக்லேட் செம சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு நீ ஊமி, எனக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நிம்மதியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது. ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஊமி, ஆமாம் உனக்கு என்னை விட்டா வேறு வேலை இருக்கா, நான் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. ஒரு வழியாக வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற அந்த ஒயிட் டேவும் வந்துடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டைக்கும் யூவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் கொடுத்துனுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருந்தாலும் இதோடைய டேஸ்ட்டு செம அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூவும் ரெட்டு மண்டையும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கூட இந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குது, பட் ஆனால் மாக்கி செஞ்சது நிஜமாலே செம சாப்பிட்டு. மாக்கி நீ என்ன ஃப்யூச்சரில் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கியான்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை கேட்டோடனே மாக்கி, என்ன அப்படியெல்லாம் இல்லையே அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமி, ஆமாம் ஆமாம் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விருப்பம் அதை செய்யட்டும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக நான் என்ன வேணா இருப்பேன், அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, அவன் கூட இருக்கிறதே எனக்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லுது. உடனே ஹீரோ, நீ என்ன இன்னும் அந்த ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டியான்னு அப்படி கேட்குறான். இதை பார்த்து நீ ஊமிக்கு சரியான ப்ளஸ் ஆயிடுது. நீ என்ன இது எல்லாத்தையும் அப்படியே பேசி மடிப்பிலான்னு பார்த்தியான்னா ஊமி, நீ ஒழுங்காக அதை ஓப்பன் பண்ணி பாரு. இதை பார்த்த உடனே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளஸ் ஆயிடுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு கத்துது. ரெட்டு மண்டை கண்டிப்பாக நான் உன்னை கையில் மாட்டினா காலி பண்ணுறோம் அப்படி சொல்லி. உடனே ரெட்டு மண்டை, நான் என்ன பண்ணேன், என் பார்த்தால என்ன போட்டு வச்சுனுங்கிற அப்படின்னு பார்த்தா அது கதறுது. உடனே யூவு, நீ என்ன அதை சுத்தமாக ஓப்பன் பண்ண பொறுத்தே இல்லையா என்ன, நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறதுனால கண்டிப்பாக உனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வச்சிருப்பான் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கும் சரியான ப்ளிஷ் ஆயிடுது. உடனே வந்து பார்த்தா திறந்து பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ உடனே சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சாக்லேட் செய்ய தான் பார்த்தேன், பட் ஆனால் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ஒவ்வொரு சாக்லேட் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்லி. குக்கீஸ் எல்லாம் கொடுத்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அர்த்தமா, அது மட்டும் இல்லாமல் கேண்டி கொடுத்தா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட காதில் மட்டும் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமிக்கும் ஹீரோக்கும் சரியாக ப்ளஸ் ஆயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மண்டியும் யூவும், அவங்க என்ன தான் அவங்க சொன்னது நம்ம காதில் கேட்கலானோ, அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் போட்டு கிண்டல் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஊமி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயின்னுக்கிறாங்க. அந்த பேக்கில் நீ எனக்கான ப்ரெசென்ட் வச்சுருக்கல, ஆமாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதும் உனக்கு கொடுத்துருவேன், கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுது. ஹீரோ ஒன்றையும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3, இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமியோட 17வது பிறந்த நாள். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யூவோட வீட்டுக்கு தான் வராங்க. எப்பா என்ன யூவோட வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறான். இதை கேட்டனே ஊமி,
அப்படியாண்ணே, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட ஊமியோட வீட்டில் இருக்கிறதெல்லாம் 2 மடங்கு பெருசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுது. ஊமியோட பிறந்தநாளை வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யூவோட வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். உடனே கதவு திறந்து வந்து பார்த்தீங்கன்னா யூவோட அம்மாவும் வராங்க. ஹே ஹே உள்ளே வாங்க செல்லங்களா. ஹே ஊமி, உன்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி பிறந்தநாள் கண்ணு அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க அம்மா ஊமியை கட்டி பிடிக்கிறாங்க. வா வா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமைச்சிருக்கு, அதனால நீ வெக்கப்படாமல் நல்லா சாப்பிடு சரியா. உடனே ஊமியும் ரொம்ப நன்றி ஆண்டி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க வர்றீங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை சொன்ன உடனே அவங்க ஆண்டி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா, நீயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஹே இவன் தான் அந்த பையனா என்ன அப்படின்னு தான் கேட்குது. இதை பார்த்தோன்னே மாக்கி, என் பேர் மஹேரா மாக்கி, அவங்கள பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்கிறான். இதை பார்த்தோன்னே அவங்க, என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமாமி ஏரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா யூவோட அம்மா. யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஊமியை பற்றி பேசும்போது கண்டிப்பாக உன்னை பற்றி பேசுவா. அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தெரிஞ்சுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பொண்ணு ஃபஸ்ட் டைம் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்க நான் நினச்சேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க பொண்ணும் ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசுனுங்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மாக்கி மேலே ஒரு கண்ணாகிறத பார்த்துட்டு ஊமிக்கு சரியான பயமாயிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அது ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோகம் தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஊமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர் வெடிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியும் ஒரு கலர் பேப்பர் வெடிச்சுட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து கட்டி பிடிக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ரெட்டு மண்டை, ஆஹா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எகிரி குதிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து, ஹே கண்ணுங்களா வாங்க, சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைமில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லஞ்சை கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கிஃப்ட்டை கொடுக்கும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க, ஆமாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக பேசுறதுக்கு எதனா இருக்கும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளி போயிட்டோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூவோட அம்மா, ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இதுமாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளுங்களா என்ன கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே ஆமாம் அவங்க வந்து பார்த்தா ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க வந்து எப்போவுமே லவ்லி டவ்லி கப்புள்ஸ் தெரியுமா, அவங்க எப்பவுமே ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க உலகத்தையே வந்துட்டு எப்பவுமே அவங்களுடைய லவ்லேயே மட்டும் தான் குறியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி போதும் நிறுத்துங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் கொடுக்க போகிறேன். ஊமி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா ஹஹா அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கொண்டே புரியல, ஊமி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிரிக்கிற, அது ஒன்றும் இல்லை, சரி இந்தா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய சார்பாக கொடுக்குறேன் என்னுடைய ப்ரெசென்ட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஹாப்பி பர்த்டே ஊமி அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி நான் வந்து இப்போயே ஓப்பன் பண்ணி பார்க்குவான்னு கேட்குறான். உடனே மாக்கியும் கண்டிப்பாக சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு கார்டில் எழுதியிருக்கு, ஹாப்பி பர்த்டே ஊமி, நீ எப்பவுமே எனக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எழுதி வச்சுக்கிறான். முட்டாள் மாக்கி, நீ என்ன இதுமாரி எழுதியிருக்க, வாவ் இந்த ப்ளூ கலர் கிரெடேஷன் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இது ஒரு ஏர் கிளிப் தானே, இந்த மெட்டீரியல் செம்ம சூப்பராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு இது செம்ம பிடிச்சிருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் கடைக்காரர் சஜஷனால் இதுமாரி ஊமி பார்ட்டிக்கு போட்டு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதை போட்டு போனால் செம்ம கூலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் உனக்கு கொடுக்குறேன் ஊமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதை வாங்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை போடும்போது நீ எப்படி இருப்பேன்னு நினச்சி பார்த்தேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமி நான் வேணா இதை போட்டு பார்க்கட்டான்னு கேட்குது. உடனே ஹீரோ சரி போட்டு பாரு சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியும் அதை போட்டு பார்த்துட்டு காட்டுது எப்படி இருக்குன்னு கேட்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, ஆமாம் நான் நினச்சா போலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கு ஊமி அப்படின்னு தான் சொல்கிறான். ஊமி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ளஷ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேசத்தெல்லாம் பார்த்தா யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியெல்லாம் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்குது, அம்மா அதாவது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நடக்குமா, ஊமியை பார்த்தா அவளுடைய நியூ ஃபேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா புரியுது, அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ளஷ் ஆகி நான் பார்த்ததே கிடையாது, அவளுடைய இந்த புது ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி என்னை மாற்றுற அளவுக்கு ஒரு பையன் கிடைப்பானா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபீலிங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பையன் கிடைப்பானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா,
கவலைப்படாத செல்லம், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நானும் உங்கள் அப்பாவும் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம் உனக்கு நல்லா தெரியும்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பான ஒரு பொண்ணு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னா, எனக்கு வரப்போகிறவன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவர் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளாக இருப்பானா, அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வாக இருப்பான். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத என்னுடைய புது ஃபேஸு, என்னுடைய புது பக்கத்தெல்லாம் அவன் எனக்காக காட்டுவானா? ஊமிக்கு கிடைச்ச மாரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைப்பானா? கண்டிப்பா அப்படிதான் நடக்கத்தான் செய்யும். இது என்னுடைய புது சீசன் ஆரம்பிக்க போகுது. ஆமாமி யூவோட புது சீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது மனசுக்குள்ளேயே நினச்சுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூவும் மாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான செர்ரி பிளாசம் மரத்துக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹே! நம்ம எதுக்கு இங்கே சுற்றி பார்க்கவா வந்தோம்? இது நிஜமாலே சுற்றி பார்க்குற இடம் தானா கேட்குது. இதை கேட்டுட்டு மாக்கி, ஆமாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லீவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உதிர்ந்துட்டு இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ஏதோ கொஞ்சமாவது இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். நான் எப்போவுமே மேலே இருந்து பார்க்கும்போது என்னுடைய பில்டிங்லேருந்து இந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பேன். பட் ஆனால் இப்போ போகிறதுக்கு இதான் ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. அதனால தான் வந்து பார்த்தா நீங்க கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டோனையும் ஊமியும் ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிருந்தா எனக்கு போர் அடிச்சிருக்கும். நீங்கள் கூட்டின்னு வந்து நிஜமாலே ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்து பார்த்தா ஊமி சொல்லுது. சரி நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்? அதுக்கு பெருசாக ரீசன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான் வந்தேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தேங்க்ஸ் சொல்லி அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறாங்க. எனக்கு சின்ன வயசில் ஸ்ப்ரிங் சீசனே பிடிக்காது தெரியுமா? என்ன அப்படியா என்ன? ஒருவேளை நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுனால தானா? ஏன்னா ஸ்ப்ரிங் சீசனில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலயா கேட்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஆமாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் யார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். யார் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு பிரியவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவும் வெட்கப்படுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அது சொல்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பட் இருந்தாலும் இந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்படி இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அது காரணம் நான் தான் நாடி கேட்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அது காரணமே நீ தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். செகண்ட் இயரில் கண்டிப்பாக நம்ம ஒரே கிளாஸில் இருப்போமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியவும் அது மட்டும் இல்லாமல் நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரியவும் வாய்ப்பு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நான் பழைய மாரி இப்போ தனியாக இல்லை. ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வருவேன். அதேமாரி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக என்கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்ட நீ ஊமி அப்படியான்னு நான் கேட்குது. உடனே ஹீரோவும் ஆமாம் நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு ரொம்ப நன்றி ஊமி. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ கொஞ்சமாவது மாறி இருக்கேன்னா அது காரணமே நீ தான். உனக்கு ஏதாவது கவலை பயம் எதனா இருந்தால் கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்பவுமே உன் கூடவே இருப்பேன். எதை நினச்சும் தயங்காத ஊமி அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஊமி நிஜமாவா? நான் உண்மையை சொன்னப்போனா நீ என்கிட்ட இதை வெறுக்க மாட்டியே நான் இதை சொன்னக்கப்புறம் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொசசிவாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொசசிவான ஒரு பொண்ணு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெத்தான் டப்பு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொறாமப்பட்டுருவேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் மாக்கி அப்படின்னு வந்து தான் சொல்லுது. இது கேட்டு ஹீரோ பொசசிவாக இருக்கேன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த அளவுக்கு நீ விரும்புகிறேன்னு அர்த்தம் தான். அதுக்கு வேற ஒரு பதிலே கிடையாது அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதுதான் அர்த்தம் வேற ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். யார் என்ன சொன்னாலும் மாக்கி நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடையவன் தான். கண்டிப்பாக உன்னுடைய அந்த அன்பான குணம் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நீ பண்ணுற அந்த முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாமே எல்லாமே எனக்கு மட்டும்தான். நான் யாருக்கிட்டையும் தரமாட்டேன் மாக்கி அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இதை கேட்டோன்னே மாக்கி ஆமாம் கண்டிப்பாக எப்பவுமே நான் உன்னுடையவனாக தான் இருப்பேன் உம்மி அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோவை சொல்கிறான். உடனே வந்து பார்த்தா 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தா டப்புன்னு ஊமி ஏந்து இங்கே வா அப்படி சொல்லி வந்து பார்த்தா ஹைட்டை பார்க்குது. நம்ம 2 பேரும் நினச்ச மாதிரி ஒரே ஹைட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கேன் போலியே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே ஊமி கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி மாக்கியோட நெத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிட்டு சொல்லுது. நீ நானும் இப்போ என்ன தான் ஒரே ஹைட்டில் இருந்தாலும் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் நுனியிலேருந்து உன்னை கிஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசை. அந்த மாதிரியான ஒரு ஹைட்டில் டிஃப்ரெண்ட் நமக்குள்ளே இருக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசை தெரியுமா அப்படின்னு வந்து தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி நான் அந்த அளவுக்கு ஹைட்டு அவ்வளோவான்னு தெரியல. பட் ஆனால் உன்னுடைய ஆசைக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்ட நீ ஊமி ஆமாம் கண்டிப்பாக நீ ட்ரை பண்ண மாக்கி நீ வளர்ந்தே ஆகணும் அப்படின்னு வந்து தான் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கை கோத்து அப்படியே செம்ம ஜாலியாக நடந்து போயினுக்கிறாங்க. என்னுடைய ஃப்யூச்சருக்கான கோல்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தான் முடிவு பண்ணோம். நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீசனை தேடி இப்போ புதிய ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி 2 பேரும் கை கோத்து நடந்து போகிறாங்க. இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனும் இங்கேயே முடியுது. சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக போடுறேன் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு புது மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.